தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் பிரசன்ன வெங்கடேசன் அன்பு வணக்கங்கள். இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் சங்க இலக்கிய சுவடுகள் பகுதி 8. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு எனும் நூல் 10 பாட்டு நூல்களுள் மிக முக்கியமான நூல். அதே சமயத்தில் மிக சிறிய நூல். ஏன்னா வெறும் 103 அடிகள் தான் இருக்குது. ஒரு மணி நேரம் உட்காந்தா கூட படிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இந்த நூலானது இருக்கும். இதை எழுதினவர் நப்பூதனார். அதுவும் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். அதாவது காவேரி பூம்பட்டினத்தில் இவர் இருக்கார், சோழ நாட்டில் இருக்கார். அங்கே அவரோட அப்பா யாருன்னா ஒரு தங்கத்தை வாங்கும் விற்கும் தங்க வணிகம், பொன் வணிகம் செய்யக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது முல்லைப்பாட்டு. முல்லை திணை அப்படிங்கிறதே அகத்திணை தான். அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முல்லைத்திணை என்பது பிரிதலும் பெரிதல் நிமித்தமும் அப்படிங்கிற தலைப்பில் தொல்காப்பியர் இதற்கு இலக்கணம் கொடுத்திருப்பார். எனவே இந்த நூலுமே என்ன சொல்லுதுன்னா, தலைவியை விட்டு தலைவன் போருக்காக பிரிந்து சென்றான். அப்போது தலைவியுடைய நிலைமை என்ன, கடைசியில் கொஞ்சம் நடுவுலையும் கொஞ்சம் தலைவனோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேலும் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வேறொரு இலக்கணமும் இதற்கு பொருந்தும். என்னன்னா, வஞ்சித்தானே முல்லையது புறனே அப்படின்னு சொல்லுவார். வஞ்சித்திணைங்கிறது முல்லைத்திணைக்கு புறத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வஞ்சித்திணை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, மண்ணாசை கொண்டு போரிடுது. அதாவது நம்ம நேரடியாக ஒரு நாட்டை நோக்கி இன்னொரு நாட்டு மன்னர் போர் எடுத்து செல்வது தான் வஞ்சித்திணை அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இதில் அந்த தலைவன் என்ன பண்ணுறாப்புல, எதிரி நாட்டு மேலே படையெடுத்து போகிறார். அப்போ அங்கே நிகழக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள், இந்த பாசறை நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த நூலில் நப்பூதனார் காட்டியிருப்பார். அதுதான் உண்மையிலே இந்த நூலுடைய சிறப்பம்சம் என்றே சொல்லலாம். காரணம், முதல்ல அந்த பாசறை எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் இருக்கும். உதாரணத்துக்கு வேல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன, அவை அந்த கோட்டைக்கு மதிலை போல இருந்தனன்றார். அதாவது ஒரு கோட்டையுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஒரு பாசறையின் அமைப்பு இருக்கும் அப்படின்னு நப்பூதனார் சொல்கிறார். நம்ம பொதுவாக படத்தில் பார்த்தோன்னா 4 டென்ட் போட்டு உட்காந்துருப்பாங்க, உள்ள மன்னர் உட்காந்துருப்பார், சுற்றி அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க. இதான் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கோட்டையின் அமைப்பை போல ஒரு பாசறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நப்பூதனார் முதலாக வரலாற்றில் பதிவு செய்கிறார். எப்போ, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இதை தாண்டி அந்த பாசறையில் ஒரு நார்ச்சந்தி இருந்ததாகும். அதாவது கிராஸ் ரோடு சொல்லுவோம்ல, 4 ரோடு, அதுதான் 4 சாலைகள் ஒரே இடத்தில் சந்திக்கும் இடம். அந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததாகவும் அந்த இடத்தில் தான் மன்னருடைய பாசறை அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இதில் இன்னொரு ஒரு அதிசயமான ஒரு விஷயம், இல்லை என்றால் பெண்களுக்கும் தமிழகத்தில் சம உரிமை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம், ஒரு சான்று, அசைக்க முடியாத சான்று இந்த நூலில் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெண்கள் வாளை கச்சையில் வைத்திருப்பார்கள் சொல்லுவாங்க. பெண்கள் வளையல் போட்டுக்கிட்டாங்கன்னு மற்றவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பெண்கள் வாளை வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் முல்லைப்பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் தமிழர் நாகரிகம். இதோடு இல்லாமல் யவனர், மிலேச்சர் இவர்களுடைய தலைவனை என்ன பண்ணாங்கன்னா காவல் புரிந்தனர். அதாவது இந்த யவனர்கள், மிலேச்சர் வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போருக்கு போனாலே தலைவன் அவனை காவல் புரிகிறாங்க. யவனர்னா யாருன்னு நமக்கு தெரியும், கிரேக்க ரோமானிய நாட்டை சேர்ந்தவர்கள். மிலேச்சர்கள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைய அந்த ஆப்கானிஸ்தான் பகுதியை தாண்டியுள்ள ஒரு சில மன்னர்கள் தான் மிலேச்சர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த மிலேச்சர்கள் யாருன்னா, குப்தாஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கே டஃப் கொடுத்தாளுங்க. அப்படிப்பட்டவங்களை கட்டுப்படுத்தி இந்த தலைவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு நப்பூதனார் சொல்கிறார். இதையெல்லாம் தாண்டி இந்த நூலில் இன்னொரு அறிவியல் சார்ந்த விடயம் முதல் 10 பாடல்லே வந்துடும். எப்படின்னா, அந்த மேகத்தில் இருந்து தான் கடல் நீர் வருகிறது அப்படின்னு ஒரு அறிவியல் செய்தியை சொல்கிறாங்க. ஏங்க, இது என்ன பெரிய விஷயமா, மேகத்துலேருந்து தண்ணி வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கிரேக்க நாட்டு அறிவியலாளர்கள் மழை பொழிவது வானத்தில் இருந்து பொழிகிறது, கடவுள் பொழிகிறார். ஏன் இந்த வடநாட்டில் கூட இந்த வருண பகவான் மழையை பொழிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில, அது என்னது, மித்தாலஜிக்கல் ஃபேக்ட்ஸாக தான் சொல்லியிருக்கிறாங்க, தொன்ம கதைகளாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நப்பூதனார் என்ன சொல்கிறாரு, பாடுமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி அப்படின்னு சொல்கிறார்.
அதாவது அந்த மேகமானது கடல்ல இருந்து மழை நீரை குடிக்கிறது அந்த மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குடித்த மேகம் அதை திரும்ப மழையாக பொழிகிறது அப்படின்னு ஒரு அறிவியல் செய்தியை சொல்கிறார் நப்பூதனார். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருடன் பகிருங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.